அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபம். ராஜாதி ராஜனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 46ஆம் வசனத்தோடு வாசிப்போம். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீரானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆமா, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தா உங்களுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்றாரு. அது பார்த்து மாத்திரமல்ல, 47 சொல்லுது, உங்கள் சகோதரர் மாத்திரம் வாழ்த்துருவனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அப்ப மற்றவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காணும்படி தேவன் விரும்புகிறார். செபிக்கிறவர்களுக்கும் செபிக்காதவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை காணப்படுகிற தேவன். உண்மையா இருக்கிறவங்களுக்கும் உண்மை இல்லாதவங்களுக்கும், பரிசுத்தம் வாழ்றவங்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் வித்தியாசத்தை காணப்படுகிற தேவன். வேதாகமத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், பரிசுத்தத்தை இழந்தவர்கள் எத்தனை எப்படிப்பட்ட நடந்தார்கள் என்று நம்ம வாசிக்க முடியுது. இங்கே ஏற்பட்டது நம்ம நேசிக்கிறவர்களும் நேசித்தா நமக்கு என்ன பலன் என்ன? அப்ப எதிராளியே கூட என்ன பண்ணுமா? சண்டைக்காரன் கூட என்ன பண்ணுமா? நம்ம பேசணும். சண்டைக்காரன் கூட சோத்திரம் சமாதானமாக தேவன் என்ன பண்றாரு? நம்ம துன்பப்படுத்துவதற்காக என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணணுமா? அதான் சொல்லும் வசனம் போட்டு பாருங்க, 44 போட்டு பாருங்க. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சோத்திரம். ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண, அதுதான் ஆண்டுடைய பிள்ளைங்க. சோத்திரம். நம்மளை ஏசிருப்பாங்க, நம்மளை கண்டபடி திட்டிருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? தேவ சமூகத்துல உங்களை துன்பப்படுத்துவதற்காக என்ன பண்ணோம்? நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்பதான் யாரு? நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று என்ன பண்ணுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதுல 46ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 45 சொல்லுது பாருங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். சோத்திரம். என்ன பண்ண? புத்திரராய் இருக்கிறேன். நம்ம இதை செஞ்சாதான் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்மளை காயப்படுத்துறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். பழி வாங்குறது கர்த்தருக்குரியது, நம்ம பழி வாங்க முடியாது. நம்ம வேலை ஜெபிக்கிற வேலை, நேசிக்காதவங்களை நேசிக்கிற வேலை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சோத்திரம், ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் ஆணுடைய கிருபையான ஜெபம் ஜீவனை கொடுத்தார். அது மறுபடியும் நான் எனக்கு ஜீவனை கொடுத்துன்னு சொன்ன, ஆண்டு ஜீவனை கொடுத்து நன்றிதான் சொல்லல. ஆனால் விரோதமா என்ன பண்ணாரு? செயல்பட்டாரு, சபைக்கு விரோதமா செயல்பட்டாரு. மனசை காயப்படுத்தினாரு. ஆனா என்ன பண்ண? நீ போய் என்ன பண்ணு? நீ பேசு. நான் பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க என்ன போல கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம துன்பப்படுத்துறான், நம்ம நிந்திக்கிறான், நம்ம வேதனைப்படுத்துறான், காயப்படுத்துறான். நான் ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் பார்த்துக்கோ, யெகோவா இரு, நம்ம பார்த்துக்கோ. நம்ம என்ன பண்றோம்? நான் ஜெபிக்கிறேன். பார்த்த ஏத்த மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கேன். என்ன பண்றது? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை நீ கேட்டு பாருங்க. அவன் உள்ளான இருதயம் குத்தப்படும். என்னடா நம்ம இவ்வளவு திட்டா, இவ்வளவு காயப்படுத்திட்டா, நம்ம தப்பு நிட்டமேன்னு சொல்லிட்டு அவருடைய தப்பை உணர வைப்பார்கள் ஆண்டவர். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாதவர்களையும் கீழ்ப்படியை செய்கிறதா கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை. நம்ம எதிராளியாக பிசாசு நம்ம எப்பொழுது நம்ம வீழத்தள்ளவனு என்ன பண்ணுவான்? அவர் காத்துக்கிட்டு இருப்பான். மனிதன் முன்னாடி எழும்பி நம்முடைய வெறுப்பு உண்டாக்குறது, காயத்தை உண்டாக்குறது, எரிச்சல் உண்டாக்குறது, இதெல்லாம் நாம் தாண்டி ஆண்டருடைய அன்பை நாம் பிரதிபலிக்கும் பொழுது அவங்க தான் ஏசப்பாவுடைய புத்திரராக இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரை எங்கள் நேசிக்கணும், எங்கள் பலன் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஆண்டவர்கள் எதிராளிகளுக்காக நாங்கள் செபிக்க அந்த கிருபையை, அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க உங்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க
ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.